ஏன் நாங்களாம் கோட்டு போடக்கூடாதா? சா கீர்த்தனா என்னும் நான், கீர்த்தனா என்னும் நான் சொல்லும்போது தான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில் இருக்குது. அதாவது அதிகாரத்தை விட மக்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக மண்டையில் ஓடிட்டே இருந்தது. இன்றைக்கி அங்கே இருக்க எம்எல்ஏஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க மட்டும்தான். கமலியிலேருந்து அண்ணா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போய் சேரும். நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஒரு பெண் தான் நான். ஒரு பொதுமக்கள்லேருந்து நம்ம வரும்போது இந்த வார்த்தை விளையாட்டு அரசியல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வீட்டில் ஆரம்பத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சது. ரொம்ப என்சைட்டி ஆன்ஷியஸ் ஆயிடுவாங்க. இன்னும் இப்படி போட்டாங்க, இன்னும் இப்படி கமெண்ட்ஸ் இருக்குது. அமைதியாக இருங்க, நம்ம கூட யார் இருக்காங்க? விஜயண்ணா இருக்கார். இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் ஊருக்கு ஒரு பஸ் வந்துடாதான்ற ஒரு ஏக்கத்தை ஒரு மாதத்துலேயே தீர்த்து வச்சுருக்கீங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கடைசி 8 வருஷமாக அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் வரல, நடுவில் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. மாலை போட்டு மலர் தூவி ஆலத்தி எடுத்து அந்த அளவுக்கு என்றைக்குமே நான் அவங்க அக்காவாகவே இருந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை. ட்ரெஸ் போடுறதுக்கு கூட இவ்வளோ ஒரு விமர்சனம் வருமானு இருந்துச்சா உங்களுக்கு? ஷாக்கிங்காக இருந்துச்சா? வார்த்தை அரசியலையும் தாண்டி இப்போ உடை அரசியலுக்கும் போயிட்டாங்க. இந்த மூக்குத்தி மாத்துலேருந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் சும்மா சீப் அரசியல், இது பண்ணாமல் இருந்தால் நல்லது. கிரிட்டிசிசம்ன்றது என்னைய ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பாதித்தாலும் இன்றைக்கி அதுதான் என்னைய ரொம்ப வளர்த்து விடுது. இன்னும் பண்ணணும், நான் யாருன்னு நான் பெட்டராக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை உந்துதல் கொடுக்குறதே அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான். இன்றைக்கி நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் நம்ம இன்னும் நம்புகிறாங்க. மேபி கமெண்ட்ஸில் நான் அவங்க 100 இது தப்பாகவே போடலாம், ஆனால் மக்கள் உண்மையாக நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி வர இன்னும் நம்மளை நம்பிட்டு தான் இருக்காங்க. புதிய அரசியல் ஒரு யங்ஸ்டர் வழி நடத்தினா எப்படி இருக்குன்றத ஏன் பார்த்தா என்ன. டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2nd எடிஷன். ஸோ இந்த மேடையை இன்னும் மேலும் சிறப்பாக்க ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த அரங்கத்துக்குள்ளே இப்போ வரப்போகிறாங்க. மக்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றுள்ள மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்களை கரவொலியுடன் எழுந்து நின்று மனமார்ந்த வரவேற்பை வழங்கி பேரன்புடன் பெருமிதம் கொள்கிறது கலாட்டா நிறுவனம். Galata Titans of Tamil Nadu 2026 2nd edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். Powered by VCare Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Hi-Fi Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை. அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. I would like to call our IAS officer Israel Jabbar Singh to join us on the stage, please sir. இங்கே பங்கேற்பது ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறேன். சிவகாசியிலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இன்றைக்கி யங்கஸ்ட் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்களும் நம்ம கூட இருக்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். எத்தனையோ பேருக்கு, மாணவர்களுக்கு, மாணவியருக்கு இது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்காங்க. அது இல்லாமல் பல கல்லூரிகள்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க அவார்டு வாங்குறதுக்காக. ஸோ ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ முதல் விருது உங்கள் கையால் கொடுக்கறது கலாட்டாக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. தொழில் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை எழுதி வரும் விருதை மகள், செயலில் வேகம், சிந்தனையில் தொலைநோக்கு பார்வை, அன்பையும் மரியாதையையும் பெற்றுள்ள
மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை மேடையில் அழைப்பதில் பேரன்புடன் பெருமிதம் கொள்கிறது. And yes, we are so proud and happy to be here with you actually because எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா அந்த தொகுதியில் ஒரு ஃபீமேல் எம்எல்ஏ இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை நீங்கள் சாதிச்சுட்டு இங்கே வந்து ஒரு பெண்மணியாக நிற்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நானும் ஒரு நாள் உட்காந்துருந்தேன். ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்த ஒரு பொண்ணு தான் நானும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இன்னைக்கு இங்கே அமைச்சரவையில் உட்கார வச்ச விஜயண்ணாக்கு தான் எல்லா பெருமையும் சேரும். தளபதி வாய்ப்பு கொடுத்தா பார்ப்போம், செழுமையாக செய்வோன்னு. வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. செழுமையான ஒரு அரசியலை நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. கீர்த்தனா எனும் நான் எவ்வளோ பெருமையான தருணமாக இருந்துச்சு. அந்த கீர்த்தனா எனும் நான் சொல்லும்போது தான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில் இருக்குது. அதாவது அதிகாரத்தை விட மக்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக மண்டையில் ஓடிட்டே இருந்தது. ஸோ த ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் பீன் கிவன் பை தமிழ்நாடு பீப்புள். ரைட். நீங்கள் வந்து ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே எல்லாத்தையுமே களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டீங்க. மக்கள் ஒரு விஷயத்தை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. கண்டிப்பாக மாற்றம், உடனடியாக நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, கரப்ஷன் இருக்காது அப்படின்னு அதை நம்பி பண்ணாங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சது ஒரு செலிப்ரேஷன் கூட நாங்கள் பண்ணல. இன்னும் நான் எங்கள் அம்மா அப்பாவை போய் வீட்டில் கூட உட்காந்து நான் பார்க்கல. ஏன்னா மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக சிவகாசி போய் சென்னை போய் ஒவ்வொரு இடமா நாங்கள் சுற்றி 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 உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா அண்ணன் வச்சுருந்த நம்பிக்கையும் மக்கள் வச்சுருந்த நம்பிக்கையும் என்றைக்கும் நம்ம காப்பாற்றணுன்ற ஒரே விஷயத்துக்காக கோணம்பட்டி பஸ்ஸில் இருந்து, அதே மாதிரி டாஸ்மாக் விஷயத்தில் வம்பழுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிவகாசியில் ஒரு இடம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டாஸ்மாக்கு குடிச்சிட்டு போய் வம்பிழுப்பாங்க. அந்த அந்த ஊர் பேரே அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அது 30 வருஷம் கழித்து நம்ம மூடி இருக்கோம். அது ஒரே தலைவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் மட்டும்தான் இன்றைக்கி நடந்திருக்கு. எஸ், அப்சல்யூட்லி. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஓகே, ஆஸ் அ விமன் இப்போ நீங்கள் வந்து அமைச்சராக இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும்போது இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் யோசிச்சிருக்கீங்களா? அதாவது ஃப்யூச்சரிஸ்டிக்னு நம்ம எதை சொல்கிறோம்? நம்ம மக்களாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஒரு இடத்த நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருந்திருக்கலாமே. மக்களாகிய நாம தான் வந்து ட்ரீம் பண்ணுறோம். அந்த ட்ரீமை வந்து நம்ம இன்றைக்கி பொறுப்பாக கையில் கொடுத்துருக்கும் போது அழகாக பண்ணலாம். ரைட், எஸ், தட்ஸ் ஆக்சுவலி ரைட். அண்ட் இவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தேர்தலில் ஜெயிச்சு நீங்கள் இங்கே நின்றுருக்கீங்க. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டில் விஜய் அண்ணாவுடன் இணைந்து நீங்கள் ஜெயிச்ச அந்த தருணம் சரி, அண்ட் நம்ம நவீன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கீர்த்தனா எனும் நான் அப்படின்னு அந்த கர்ஜிச்ச மொமெண்ட்டும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? அண்ட் அங்கேருந்து இங்கே வந்திருக்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? நீங்கள் தமிழ்நாடுல ஹிஸ்டாரிக்கல்னு தப்பாக சொல்லிட்டீங்க. இந்தியாலேயே எஸ், தட்ஸ் ரைட், 100%. ஸோ எலெக்ஷன் டைமில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களாம் அரசியல்லே ஊர்ந்து வளர்ந்தவங்க. நம்ம வந்து ஒரு பொதுமக்களாக அதிலிருந்து சூஸ் பண்ணப்பட்ட ஒரு வேட்பாளர். அப்போ இருந்த பிரச்சனைகள் வேறு மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஆளும் கட்சியாக இருக்கும்போது இப்போ இருக்க பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்குது. ஒரு பெண்ணாக நிறையா ட்ரோல் வந்துட்டே தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, ட்ரோல் வந்துச்சுன்னா நல்ல கிரிட்டிசிசம் இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். அதை உள்வாங்கிட்டு ஏதாவது சஜஷன் சொல்கிறாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட். ஆனால் பல விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நமக்கு மக்கள் நம்பி ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணணும்னு நான் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஐ எம் வில்லிங் டு லேர்ன் அண்ட் ஐ எம் லேர்னிங். ஐ வில் டூ இட். ஐ வில் ப்ரூவ்.
எதுக்கு இது எனக்கு மட்டும் நடக்குதா, இல்லை இது ஒரு சூழ்ச்சியால் நடக்குதா? ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் குத்தம், பேசினா குத்தம், சோஷியல் மீடியாலன்ற வந்து யார் வேணால் கமெண்ட் பண்ணலாம், எப்படி வேணால் கமெண்ட் பண்ணலான்ற ஒரு சுதந்திரம் வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சா? ஏன் எப்படி சொல்கிறாங்க? அதாவது நம்ம மறுபடியும் சொல்கிறது அதுதான். நான் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஒரு பெண் தான் நான். ஒரு பொதுமக்கள்லேருந்து நம்ம வரும்போது இந்த வார்த்தை விளையாட்டு அரசியல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இங்கே வந்தது வார்த்தை விளையாட்டு அரசியல் பண்ணுறதுக்கு கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தோம். அதனால அந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கும் இருக்க வழியை விட எனக்கு அந்த வழி தெரியும். ஏன்னா அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் நான். ஸோ கிரிட்டிசிசம்ன்றது என்னைய ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பாதித்தாலும் இன்றைக்கி அதுதான் என்னைய ரொம்ப வளர்த்து விடுது. இன்னும் பண்ணணும், நான் யாருன்னு நான் பெட்டராக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை வந்து உந்துதல் கொடுக்குறதே அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான் இன்றைக்கி. இப்போ வார்த்தை அரசியலை தாண்டி மாற்று அரசியல் தான் உங்களுடைய ஒரு அரசியல் பாதையாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இந்த மாதிரி எதிர்க்க சொல்கிறது புதுசில்லை. வீட்டில் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? வீட்டில் ஆரம்பத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சது. ரொம்ப என்சைட்டி ஆன்ஷியஸ் ஆயிடுவாங்க. இன்னும் இப்படி போட்டாங்க, இன்னும் இப்படி கமெண்ட்ஸ் இருக்குது. அமைதியாக இருங்க. நம்ம கூட யார் இருக்காங்க? விஜயண்ணா இருக்கார். நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் நம்ம இன்னும் நம்புகிறாங்க. மேபி கமெண்ட்ஸில் அவங்க வந்து 100 இது தப்பாகவே போடலாம். ஆனால் மக்கள் உண்மையாக நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி வர இன்னும் நம்மளை நம்பிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக நான் உழைக்கிறேன். அந்த கமெண்ட்ஸுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். அதனால் நீங்களும் கவலைப்படாதீங்கன்னு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து லெகசி அரசியல்லேருந்து வரலல்ல, ஒரு சாதாரண ஒரு வீட்டிலேருந்து வரோம். அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து வெறும் ஒரு அமைச்சராக மட்டும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இல்லை, ஒரு பெண்மணியாக இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை எப்படி எதிர்கொள்ளுன்றதுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் இருக்க இந்த ஒரு நெகட்டிவிட்டியை பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஈஸியான ஒரு இறைபறி எல்லாருக்கும் தெரியுறாங்க. இவங்களை காயப்படுத்தணுமா, புண்படுத்தணுமா, இந்த ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லுங்கள், இல்லை அவங்கள ஈஸியாக அவங்களுடைய உடல் ரீதியாக கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட உடையை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ணனோட வழியை எடுத்துடணும். அவர் எலெக்ஷன் டைமில் அவ்வளோ பேசுனாங்க. அவர் ஒரு வார்த்தை பேசினாரா? அவரோட வழியை நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். அமைதியாக இருந்து எதுக்கு வந்தோமோ உன்னோட கோல் அதுதான். நிறைய பேர் வந்து போவாங்க, அதெல்லாம் மறந்துட்டு அங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடுங்க. உடை, இந்த மூக்குத்தி மாத்துலேருந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. நம்ம அந்த கல்ச்சரை சேஞ்ச் பண்ணுவோமே, அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து விஜய் அண்ணாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் எப்படி இக்னோர் பண்ணாரோ நெகட்டிவிட்டியை நானும் இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முதலமைச்சர் ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காரா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பொதுவாகவே மக்கள் வந்து விமர்சிப்பாங்க நிறையா விஷயங்கள், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காரா பர்சனலாக? பீஸ், ஜஸ்ட் ஃபோக்கஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் டைரெக்டாக படார்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்காக இப்போ இந்த கடைசி ஒரு மாதத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நல்ல விதமான மாற்றங்கள் டிவிகே கட்சி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதிலிருந்து சில விஷயங்கள், அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எஸ், டு த எல்இடி ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் ப்ளீஸ். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் வேண்டாம் சார். எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ், இல்லை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்தால் போதும். ஊருக்குள்ள பஸ் வந்துச்சு. ஸ்டாப்ல அதிகப்படியான பஸ் நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். மேம் வந்து இவ்வளோ இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க நாங்க வந்து எதிர்பார்க்கல. ஊருக்கு கேட்டோன்னே பஸ் விட்டாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ அக்கா. ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ கீர்த்தனா அக்கா. ஊருக்குள்ள பஸ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கீர்த்தனா அக்கா. ஓ மை காட். எனக்கு தெரிஞ்சது மாற்று அரசியலுக்கான முதல் படி இல்லை, முதல் ஏணினே சொல்லலாம். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு வந்துடாதான்ற ஒரு ஏக்கத்தை ஒரு மாதத்திலே தீர்த்து வச்சுருக்கீங்க. அந்த பிள்ளைகளோட வார்த்தை உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லும் போது? எஸ்பெஷலி அவங்க வந்து தேங்க்ஸ் கீர்த்தனாக்கான்னு அக்கான்னு உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கடைசி 8 வருஷமாக அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க.
அதுக்கு முன்னாடியும் வரல, நடுவில் வந்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. கடைசி 8 வருடங்களாக வந்து போராடி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எப்படி கொண்டாடினா, மாலை போட்டு மலர் தூவி ஆலத்தி எடுத்து அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளைட்டை பார்க்குற மாதிரி ஒரு பஸ்ஸை பார்த்தாங்க அந்த ஊர் மக்கள். அவங்க எப்படி என்னை அக்கான்னு சொல்லும்போது என்றைக்குமே நான் அவங்க அக்காவாகவே இருந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை. எஸ் மேம். அண்ட் இப்போது இந்த வீடியோ பார்க்கும்போது தான் இப்படி ஒரு இஷ்யூ அங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. இன்னும் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கும், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து எப்போ பார்க்க போகிறோம், எப்போ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாற்றங்கள் பார்க்குறதுக்கு? நாங்கள் வந்து இன்னும் 25 நாள் தான் ஆகுது. அப்பயே நீங்கள் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து பார்க்குறீங்க. கண்டிப்பாக இன்னும் பெரிய மாற்றங்கள் காத்துட்ருக்கு. நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை, நாங்கள் செஞ்சு காட்டுறோம். எக்ஸாக்ட்லி, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்க்குறதுக்கு. ஸோ உங்களை கீர்த்தனான்னு கூப்பிடுறதை தாண்டி விருதை மகள் என்ற ஒரு அடையாளம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு அடையாளம். ஸோ அப்படி சொல்லும் போது சிவகாசி உங்களுடைய பேச்சிலேயே படார்னு சரவடியாக வெடிக்கிறீங்க. சிவகாசின்னு சொல்லும் போது உலகம் முழுக்க அவ்வளோ ஒரு பாரம்பரியம் பெருமை பட்டாசுக்கு. அதே நேரத்தில் நிறைய துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த தொழிற்சாலையில், பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக என்ன இருக்குது, என்ன ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் நிகழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு அமைச்சராக? அந்த துயர சம்பவம் வந்து சிவகாசியில் நடக்கிறது உண்மைதான். அதாவது அது கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கும் அங்கே இருக்க ஓனர்ஸ்க்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம உட்காந்து லிசன் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு கமிட்டி, எக்ஸ்பர்டீஸ் கமிட்டி உட்கார வச்சா மட்டும்தான் இங்கே இருக்க ஒரு பிரச்சனையே சால்வ் ஆகும். லிசனிங் பவர், அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி லேகிங். அந்த ஒரு விஷயத்தை நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த துயர சம்பவம் இனிமேல் நடைபெறாது. அதுக்கான கமிட்டியை நான், கலெக்டர் சார் எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு டைம்லைன் சொல்லணும்னா ஒரு 1 இயராவது ஆகும். ஏன்னா அப்படி ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பாக அந்த துயர சம்பவம் நடக்காமல் என்னுடைய டென்யூரில் இருக்கணும். இனிமேல் வரப்போகிற டென்யூர்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு பாலிசியை கொண்டு வர்றது என்னுடைய முதல் இது. உங்களுடைய வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இன்னொரு விஷயம் எல்இடியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? எஸ் மேம். ஸோ இப்போ ரீசெண்டாக விஜய் அண்ணா அவர்கள், நம்மளுடைய முதல்வர், சொல்லியிருந்தாரு எல்லா வீடியோலையுமே, ஏன் நாங்களாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. ஸோ about that photo and நீங்க அந்த கோட் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இது மாற்று அரசியல் மட்டும் இல்ல, உடை அரசியலையும் ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ், அந்த மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த Dress போடுறதுக்கு கூட இவ்ளோ ஒரு விமர்சனம் வருமான்னு இருந்துச்சா உங்களுக்கு? ஷாக்கிங்கா இருந்துச்சா? பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். அதாவது வார்த்தை அரசியலையும் தாண்டி இப்போ உடை அரசியலுக்கும் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஏத்துக்க முடியலையோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏத்துக்கோங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நீங்களும் எங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சாலிடாக மக்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணல அப்படின்ற போது நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் சும்மா சீப் அரசியல், இது பண்ணாமல் இருந்தால் நல்லது. அதாவது இந்த வீடியோ போட்டப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் நான் பண்ணுறதுக்கு பண்ணேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மீதி இருக்க கண்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜோரான் மம்தானி இஸ் அ பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்காக அவங்கள தான் நான் வழிநடைப்படுத்தி நான் வந்து யங்ஸ்டர், நான் பழைய கால அரசியலை விட்டுட்டு புதிய அரசியல் ஒரு யங்ஸ்டர் வழி நடத்தினா எப்படி இருக்குன்றத ஏன் பார்த்தா என்ன நல்லது தானே? எஸ், உடையில் எந்த பிரச்சனையுமே இல்லை மேம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நம்ம உங்கள் ஸ்டைலில் ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு ஆசை, வித் யோர் பெர்மிஷன். எப்படி தளபதி பயங்கர ஸ்டைலாக ஒரு விஷயம் சொன்னார், உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நாங்களாம் கோட்டு போடக்கூடாதா? எஸ், அந்த ஒரே ஒரு டயலாக் மட்டும் எங்களுக்காக ப்ளீஸ். ஏன் நாங்களாம் கோட்டு போடக்கூடாதா? அல்டிமேட். Oh my god, there is one more LED. இது வரைக்கும் சட்டசபையில் இந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர் கேபினட் மினிஸ்டர் நாங்கள் பார்த்ததில்லை. எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்குமே புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை தான் மக்களாகிய நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் இத்தனை நாளாக. ஸோ அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்பில் தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. அபவுட் தட் வீடியோ, ஒரு யங்ஸ்டராக கேபினட் மினிஸ்டராக இருக்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். இன்னைக்கு அங்கே இருக்க எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே
ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க மட்டும்தான். கமலி மினிஸ்டர் கமலியிலேருந்து ஒவ்வொரு பெண்களுக்கு அத்தனை அமைச்சரவை நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அவங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து எம்எல்ஏ இன்னைக்கு ஆயிருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. வேறு எங்கேயுமே நடக்கலை. இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போய் சேரும். எஸ் மேம். அண்ட் ஒன் மோர் ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் தட். ஸோ இப்போ நீங்கள் மேடைக்கு வந்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேட்டீங்க, அந்த ஸ்கூலில் இருந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு தான் நானும் அப்படின்னு. ஸோ ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து இப்போது எங்களுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆயிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அண்ட் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆஸ் அ விமன்? நான் அங்கே உட்காந்துருக்கும்போது கனவுன்றது கூட இல்லாமல் தான் இருந்தது. உண்மை அதுதான். ஏன்னா அவ்வளோ நசுக்கி தான் நம்மளை வச்சுருப்பாங்க. கனவுன்னு பார்த்திங்கன்னா சரௌண்டட் பை என்னென்ன இருக்கோ, இன்ஜினியர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க அப்படின்ற ஒரே கனவு மட்டும்தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி அரசியல் அப்படின்றது யோசிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல உட்காந்து. ஆனால் ஒரே ஒரு உந்துதல் என்னென்னா, அவங்களாம் அப்படி ஆனாங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு ஒரே அந்த ஆலோசனை மட்டும்தான். அந்த ஆலோசனை இன்றைக்கி என்னை இங்கே வர கூட்டு வந்திருக்கு. நீங்களும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா திங்க் பண்ணுங்கள், அவங்க எப்படி அந்த இடத்த அடைஞ்சாங்க. நம்மளாலேயும் முடியும்னு ஒரு நம்பிக்கையை வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். மேனிஃபெஸ்டேஷன். எஸ், மேனிஃபெஸ்டேஷன். ரைட், எக்ஸலன்ட் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்காக அடுத்தடுத்த வருடங்களில் செய்ய போகிறீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு மேடையை நாங்கள் வீணடிக்க விரும்பலை. எ ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் கலாட்டா. எஸ், எ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக. விருதை மகள் அடையாளத்தை கலாட்டா மூலமாக தமிழ்நாட்டுக்கே தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஜாயினிங். Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பவர்ட் பை வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை. அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி.